ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நாடுகளுக்கு எப்படி நீங்க வந்து வரி இல்லாம பண்ணீங்களோ அது மாதிரி அமெரிக்காவுடைய பொருட்களுக்கும் வரி இல்லாம இன்னைக்கு வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் விற்கலான்னு கொண்டு வர்றது இப்படி எல்லாம் படுமோசமான நிலைமைகள் தான் இந்த பட்ஜெட்ல இருக்கு, நடைமுறையிலே இருக்கிறது. எனவே இதுல பாராட்டத்தகுந்தது ஒண்ணும் இல்லை. மக்கள் பெரிய அளவுக்கு நெருக்கடியில சந்திப்பார்கள் வருங்காலத்துல, அதுதான் இது தெரியறது. கூட்டணி எல்லாம் அடியாள் நீங்க எல்லாம் சேவகன், இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு சேவகர்கள் நீங்க எல்லாம் அடியாள் மாதிரி இருந்துட்டு கிடக்குறீங்க. சும்மா இந்த நம்ம தமிழர்களுக்கு அதுவும் இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி காலம், இது தமிழ் தேசிய உணர்வு வளர்ந்துருக்கு. எனவே இந்த தமிழர்களை ஏமாத்துறதுக்காக இந்திய எதிர்க்கிறது போலவும் மாநில உரிமை கேட்கறது போல நடிக்கிற இந்த 2026 தேர்தலுக்காக நடிக்கிற உன் நடிக்கையெல்லாம் அம்பலமாகி உன் பவுடர் எல்லாம் களைஞ்சு அப்படியே ஒளிட்டு கிடக்கு, முக பவுடர்லாம். ஆமா, அவ்வளவுதான். உன்னை மாநில தமிழ்நாட்டு உரிமைகளை காட்டி கொடுக்குற கட்சி தான் கழகங்கள், திமுக அதிமுக. மாநில உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து மாநில அரசு வரி போடக்கூடாது, ஏற்கனவே விற்பனை வரி எல்லாம் இப்பவும் போடக்கூடாது என்று தடுத்து வைத்து எல்லா வசூலையும் அவர்களே செய்து கொள்கிறார்கள். கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஏற்பாட்டை உடன்பாட்டை மோடி பண்ணியிருக்காரு. மோடி அரசியலின் சரிவுக்கே இங்கிருந்து தான் இந்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து தொடங்குகிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு அங்குலத்துக்கு அடிச்சுக்கிறல்ல அங்க இமயமலையில, ஊப்பிக்கா சீனாவுக்கா அதுக்கா இதுக்கா அப்படின்னு அடிச்சுக்கிறல்ல, எங்களுடைய கச்சத்தீவை தூக்கி கொடுத்து எப்படி கொடுத்த? எங்க இப்ப தமிழ்நாடு எல்லாம் என்ன பாதுகாப்பு அவருக்கு? மக்கள் எழுச்சி கொண்டால்தான் நம்ம இந்த இந்திய திணிப்பெல்லாம் தடுக்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். அது இல்லாத போது இந்த கட்சியெல்லாம் ஒன்றும் தடுக்காது. தமிழர் கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களை சந்தித்து உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். 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 அமெரிக்கா இந்திய பொருளுக்கான விதி 50% இருந்ததை இப்ப பாத்தீங்கன்னா 18% குறைச்சிருக்காங்க. அதை ஒட்டி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க அமெரிக்காவுக்கு சென்றிருக்காரு. இது மோடி அரசுக்கு கிடைச்ச வெற்றி தானே? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அரசுக்கு ஒரு மாயாஜால வெற்றியா இருக்கலாம். மக்களுக்கு, இந்தியாவினுடைய உழவர் பெருமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு பெரிய மரண அடியை கொடுத்திருக்கிறார் இந்த அமெரிக்காவோட செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் மூலம். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய, அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50 விழுக்காடு எதுக்காக சொன்னார்? 50 விழுக்காடு வரி அபராத வரி. ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கக்கூடாது, நான் சொல்ற இடத்துல எங்கிட்ட தான் எண்ணெய் வாங்கணும், ஆயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை நீ கேட்கல, அதனால உனக்கு 50% வரி போடுறேன் அப்படின்னு அபராத வரி போட்டார் மோடி. ட்ரம்ப் அது அதுக்கெல்லாம் கட்டாத மாதிரியும் அதை ஏற்காத மாதிரியும் அப்படியே மௌனமா இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு இப்ப என்ன பேசி முடிச்சிருக்காங்க? ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்குறது இல்லை, ட்ரம்ப்புடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு விட்டார் மோடி. ட்ரம்ப் கட்டளையை கீழ்ப்படுத்தோடு செயல்பட ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறது இல்லை. முதல்ல ரொம்ப குறைச்சிக்கிறேன், அப்புறம் முற்றிலும் நிறுத்திக்கிறேன் எண்ணெய் வாங்காம. அது போல அங்க வாங்கிக்கிறேன். வெனிசுவேலாவில் வாங்க சொல்றீங்க என்ன? மோடி கடத்திட்டு வந்தால அந்த நாட்டு தலைவரை, ஆட்சி தலைவரை, அங்க கம்பெனியை கடத்திருப்பாரு மோடி. இப்போ மோடி கடத்திருக்கிற கம்பெனியில வெனிசுலாவில் எண்ணெய் வாங்கிக்கிறேன் என்று இந்திய அரசு ஒத்துக்கொண்டதா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அடுத்தது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிற பொருள்களுக்கு வரி இல்லாத பொருள். இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒரு உடன்பாடு பண்ணார் மோடி. வரி இல்லாத ஏற்றுமதி இறக்குமதி 2 ஐரோப்பிய நாடுகளுக்கும், ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும், இந்தியாவுக்கும் என்று சொன்னார்கள். அதே சூத்திரத்தை பயன்படுத்தி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யற வேளாண் பொருள்கள், மற்ற சில பொருள்கள் எதுக்கும் வரி விதிக்கிறதே இல்லை. குறிப்பா வேளாண் பொருட்களுக்கு வரி விதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி உடன்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த உடன்பாட்டு அடிப்படையில தான் இந்த ஒரு வரி குறைப்பு என்பதை அவர் அபராத வரி குறைப்பு என்பதை செய்திருக்கிறாரே தவிர பழைய நிலைமைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பலன் உள்ளது கிடையாது. இது நமக்கு பெரிய பாதிப்பு. அதுவும் விவசாய பொருட்கள் அவன் பொருள்
வந்து அமெரிக்காவிலேருந்து வரும்பொழுது அவன் அரசு ரொம்ப நிறைய மானியம் கொடுக்குறான் வேளாண் பொருட்களுக்கு. அந்த பொருள்கள் விலை குறைஞ்சி வரும். இங்க வரி இல்லாம அது இந்த மார்க்கெட்ல வரும்பொழுது நம்ம பொருளை விட குறைவான விலைக்கு அது கிடைக்கும். அவன் பொருள் கிடைக்கும். விவசாய பொருள், அமெரிக்க பொருள் நம்மளுடைய உற்பத்தி பொருளை விட விலை குறைவா கிடைக்கும். மக்கள் எதை வாங்குவாங்க? அதை வாங்குவாங்க. அப்ப இந்த விவசாயம் முத்து பாதிப்புடைய SKM என்ற விவசாய சங்கம் கூட கடுமையா கண்டிச்சிருக்கு. அது போல வந்து நம்ம விவசாயிகளுக்கு பாதிப்பு. அவங்களுக்கு எவ்வளவு மொத்தம் சொல்றாங்க விவசாயம் தெரியுங்களா? அமெரிக்காவில் இருக்கிறது வந்து 18,80,000 விவசாயிகள்னு இருக்காங்க. ஆனா நமக்கு எவ்வளவு இருக்காங்கன்னா 14,65,00,000 விவசாயிகள். இந்தியாவில் 14,65,00,000 விவசாயிகள். இங்க அவனுக்கு வெறும் 18,80,000 தான் விவசாயிகள். ஒன்று 1000 ஏக்கர் 500 ஏக்கர் பண்ணைகள் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய பலன் அனுபவிப்பான். கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான வந்து உடன்பாட்டை மோடி பண்ணியிருக்காரு. மோடி அரசியலின் சரிவுக்கே இங்கிருந்து தான் இந்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து தொடங்குகிறது என்று நான் கருதுகிறேன். அதனால இது பாராட்டக்கூடியது எதுவுமே இல்லை. இந்தியா மக்களை பழிவாங்கி அவரு அமெரிக்க எஜமானருடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆடிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இந்திய அரசு வந்து 2026 2020 நிதிநிலை அறிக்கை கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பெரிய வானளவு அப்படின்னு சொல்லி பெரிய சாதனைன்னு சொல்லி ஊடகங்கள்லாம் ஊதி பெருக்கி இது பண்றாங்க. இது மோடி எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா, அந்த அறிக்கையில வந்து எவ்வளவு கடன் வாங்குறாங்க தெரியுங்களா? 17,20,000 கோடி. 17,20,000 கோடி கடன் அந்த பட்ஜெட்ல போடுறான். கடன் வாங்குறான். இந்த 17,20,000 கோடியில தவணை அடைக்கிறது ஒரு பக்கம் ஏற்கனவே உள்ளது. அப்ப இது மட்டுமே 26% பட்ஜெட்ல வெளிநாட்டுல வாங்குற கடன் தொகை இருக்கு பாருங்க. இதுவே மொத்தம் 26%. அவர் என்ன யோக்கியத நிதியில இருக்கும்? எல்லாம் கடன் அடைச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்தது இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக முக்கியமா பாக்குறது என்னன்னா, இராணுவத்துக்கு செலவு தான் மிக அதிகமா ஒதுக்கப்பட்ட தொகையே. நீங்க விவசாயிகளுக்கு, நம்ம மக்களுக்கு, மாநில அரசுகளுக்கு அவங்க கொடுத்த GST வரி எல்லாம் இருக்குல்ல, இதுல மொத்தமே எல்லா மாநிலத்துக்கும், இந்தியாவில் உள்ள 28 மாநிலத்துக்கும் 8 ஒன்றிய பிரதேசங்களுக்கு சேர்த்து 1,41,000 கோடி ஒதுக்குறாங்க. மாநிலங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கற தொகை. ஆனால் இராணுவத்துக்கு செலவு மட்டும் 7,85,000 கோடி. மிக அதிகமாக செலவு வந்து இராணுவம் தான். இராணுவ மயமாக்குறது தான் நடந்துருக்கு. அதுதான் நிறைய செலவு இருக்கு. மாநில உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து மாநில அரசு வரி போடக்கூடாது, ஏற்கனவே விற்பனை வரி எல்லாம் இப்பவும் போடக்கூடாது என்று தடுத்து வைத்து எல்லா வசூலையும் அவர்களே செய்து கொள்கிறார்கள். ஒரு விவசாயிகள் வேளாண்மை தொழில் இரண்டின் வளர்ச்சியிலும் இதுல ஒன்றும் வராது. பன்னாட்டு கம்பெனிகள், இந்தியாவுடைய பன்னாட்டு கம்பெனிகள் இருக்கு, இந்திய கம்பெனிகள், பெரும் பெரும் நிறுவனங்கள் இருக்கு, அதானி அம்பானி அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வசதி கூடுதலாக கிடைக்கிறதே தவிர புதிதாக தொழில் முனைவோர் ஊக்கப்படுத்துவதற்கு வளர்ப்பதற்கெல்லாம் எந்த உருப்படியான திட்டம் எதுவும் இல்லை. இப்போ விவசாயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அடிமாட்டு விலைக்கு நெல் அல்லது கோதுமை விலைக்கு வாங்குறாங்க. MS சுவாமிநாதனுடைய குழு பரிந்துரைத்தது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. உற்பத்தி செலவு 100 ரூபான்னா 50 ரூபா அதில் சேர்த்து கொடுங்க. 150 ரூபான்னு விலையை நிர்ணயிங்க அந்த பொருளுக்கு. வேளாண் உற்பத்திக்கு நெல்லா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி. அதுபோல இந்த உற்பத்தி செலவு என்பதுல இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன கூலி, தொழிலாளர்களுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கோ, மற்ற பொருள்களுடைய விலை, உரம், பூச்சி மருந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுன்னு முடிவு பண்ணுங்க. தேவையானது இதெல்லாம் எவ்வளவு இருக்கோ அது முழுக்க அதை சேருங்க. அடுத்தது அந்த நிலத்துடைய உரிமையாளர், அந்த குடும்பம் அதில் உழைக்குது, ஏதோ ஒரு வகையில் உழைக்குது இல்லை, அவங்களுக்கும் ஒரு விவசாய கூலிக்குள்ள சம்பளத்தை அவங்களுக்கும் போடுங்க. இது எல்லாம் கூட்டி அவங்களுக்கு ஒரு 50% லாபம் வர்றாப்புல பண்ணி எல்லாம் சேர்த்து அதோட 50% லாபம்னா கூடுதலா வச்சு, லாபம்னு சொல்ல முடியாது, கூடுதலா வச்சு அப்படி விலையை நிர்ணயம் பண்ணுங்க என்று சொல்லி பல ஆண்டாயிடுச்சு MS சுவாமிநாதனுடைய குழு
பரிந்துரைத்து அதை பற்றி சிந்திக்க கூட இல்லை, பேசக்கூட இல்லை, அது செயல்படுத்தக்கூடிய அறிகுறி எதுவுமே இல்லை. அது மாதிரி இருக்கு. விவசாயிகள் இப்படி விட்டாச்சு, இப்படி ஒன்னொன்னா வந்து எதுவுமே உருப்படி இல்லாததான் போயிடுச்சு. இதுதான் இருக்கிற நிலைமையை தவிர இது வந்து ஏகபோக நிறுவனங்களுக்கு, பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இருக்கு. இப்போ மாநில உரிமைகள் பறிப்பு என்பதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டா பார்லிமெண்ட்லேயே தம்பிதுரை கேட்டிருக்காரு, அதிமுகவினுடைய மாநிலங்களவை கட்சி உறுப்பினருடைய தலைவர் அவர் தம்பிதுரை. இது மாதிரி நிலக்கரி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு மிக மிக தேவைப்படுது மாநிலங்களுக்கு. அந்த நிலக்கரி வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா எல்லாம் இந்திய அரசு சொந்தம்னுட்டீங்க. அப்ப ஏலம் எடுக்கணும். தனியாரா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, ஏலம் எடுத்து தான், ஏலத்துல என்ன விலை மார்க்கெட்ல தீர்மானம் ஆகுதோ அந்த விலையை கொடுத்து எடுத்து தான் வந்து நாங்க வந்து மாநில அரசு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணுங்கிற நிலையில வச்சிருக்கீங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கே இந்தோனேஷியாவில இருந்தெல்லாம் நிலக்கரி வாங்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த நிலக்கரி விற்பனையில மாநில அரசுகளுக்கும் இந்திய அரசின் பொதுத்துறைக்கும் சலுகை கட்டணம், சலுகை விலை தீர்மானிங்க, சலுகை விலையை தீர்மானிச்சு குறைச்சலா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு கொடுங்கன்னு. அந்த அந்த நிலக்கரித்துறையுடைய இணை அமைச்சர் சதீஷ் சந்திர துபே சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வந்து இந்திய அரசு துறையா இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, வந்து சலுகை விலையெல்லாம் கிடையாது. தனியார் துறைக்கு என்ன விலையோ என்னமோ ஏலத்துல யாரு கூட கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் என்று சொல்றாரு பதில். இப்ப நம்ம ஊர்ல, நம்ம நெய்வேலி பகுதியில நிலக்கரி கிடைக்குது. இந்த நிலக்கரி ஒரு அதானி ஏலம் எடுத்தான்னாக்க, ஒரு டாடா பிர்லா ஏலம் எடுத்தான்னா அவனுக்கு எடுக்கிற எந்த ரேட்டோ அதுவும் மாநில அரசு நம்ம மின் உற்பத்திக்காக கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அனல் மின் நிலையத்துக்கு, அது விலையும் ஒன்றுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தது, இந்த கனிம வளங்கள்லாம் மாநில அரசுக்கு உரிமை இல்லாம இந்திய அரசுக்கு உரிமைன்னு எப்படி பண்ணி வச்சிருக்கிற? அதையெல்லாம் கேட்க வேண்டாமா? இப்படி ஒன்றொன்று அப்படியே திவாலாகி, மாநிலங்களையும் திவாலாக்கி, ஒட்டுமொத்த இந்தியாவையும் திவாலாக்கி கொண்டிருக்கிறார். இப்ப அது வந்து போய் அங்க சர்டிபிகேட் வாங்கறதுக்கு தான் இவர் அனுப்பியிருக்காரு, ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சர் அங்க அனுப்பி, நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் பாருங்க, உங்களுடைய ஒபீடியன்ட் சர்வெண்ட் தான் நான் எப்பவுமே என்று சொல்லிட்டு வாப்பா ஜெய்சங்கர்னு மோடி ஜெய்சங்கர் அனுப்பிப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு மோடி அந்த இது ட்ரம்ப் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப ட்ரம்ப் நினைச்சா நடந்து போச்சு. ரஷ்யாவில் ரத்து பண்ணியாச்சு இந்திய அரசு ஆயில் வாங்குறத, வெனிசுவேலாவில் வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நாடுகளுக்கு எப்படி நீங்க வந்து வரி இல்லாம பண்ணீங்களோ அது மாதிரி அமெரிக்காவுடைய பொருட்களுக்கும் வரி இல்லாம இன்னைக்கு வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் விற்கலான்னு கொண்டு வர்றது, இப்படி எல்லாம் படுமோசமான நிலைமைகள் தான் இந்த பட்ஜெட்ல இருக்கு, நடைமுறையிலே இருக்கிறது. எனவே இதுல பாராட்டத்தகுந்தது ஒன்றும் இல்லை. மக்கள் பெரிய அளவுக்கு நெருக்கடியில சந்திப்பார்கள் வருங்காலத்துல, அதுதான் இது தெரியறது. நீங்க ராணுவத்துக்கு அதிக பணம் ஒதுக்குறாங்க. ராணுவ கட்டமைப்புங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் தானே, அதுக்கு செலவு பண்றதை வந்து அதிகங்கிறீங்களே, அது எப்படி ஏத்துக்கிறது? என்ன கட்டமைப்பு, எதுக்காக ராணுவம் அவ்வளவு செலவு பண்ணணும்? என்ன வம்பு என்ன இருக்குங்கிறேன். உலக நாடுகளுக்கிடையே போர் சூழல் இருக்கிறதுல ஒரு தற்காப்புக்காக ஒரு ராணுவத்துல ஆயுதத்தை வாங்கி வைக்கிறது என்ன தவறு இருக்கு? போர் சூழல் இருக்குங்கிறாங்கல்ல. இப்ப நம்மளை தினந்தோறும் அடிச்சு கைது பண்றான், அடிக்கிறான், உதைக்கிறான். சிங்கள கடல்ல நம்ம எல்லையில வந்து சிங்களம் நம்மளை வந்து அடிக்கிறான், நம்ம படகுகளை பறிமுதல் பண்றான், நம்ம மீனவர்களுடைய வாழ்க்கையே பறி போயிடுச்சு. ஒரு கேள்வி, ஏன்டா இப்படி பண்ணுன்னு இந்தியா கேக்குதா? தமிழ் இனத்தை சிங்களம் அழிச்சா மகிழ்ச்சி அடைவீங்க காங்கிரஸ்காரனும் பாஜக காரனும், தமிழ்நாட்டு மீனவர்களை ஒழிச்சா சந்தோஷம் அடைவீங்க நீங்க காங்கிரஸ்காரனும் பாஜகவும். ஆட்சியில இருக்க நீ பாஜக, அவன் இதுல இருக்கான் வெளியில இருக்கான், எல்லாம் ஒண்ணுதானீங்க. ஒரு அங்குலத்துக்கு அடிச்சுக்கிறல்ல அங்க இமயமலையில, ஊப்பிக்கா சீனாவுக்கா அதுக்கா இதுக்கா அப்படின்னு அடிச்சுக்கிறல்ல. எங்களுடைய இதை கச்சத்தீவை தூக்கி கொடுத்து எப்படி கொடுத்த? எங்க இப்ப தமிழ்நாடு எல்லாம் என்ன பாதுகாப்பு அவருக்கு? கேரளாக்காரன் நம்ம இது பூரா காடு பூரா ஆக்கிரமிச்சிட்டான் நம்மளை. கண்ணகி கோயிலுக்கு போவோம். இப்போ எல்லாம் அவன் இடங்கிறான். அவனுடைய போலீஸை நிறுத்திக்கிட்டு காலையில ஒரு 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு மேலே பெறாதரா, வருஷத்துல ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறான். என்ன நமக்கு என்ன பாதுகாப்பு? நமக்கு எல்லாம் கிடையாதா? நமக்கு பாதுகாப்பு இல்லையா? எங்கேயோ நீ இமயமலையில பாதுகாப்புக்காக எங்க வரி பணத்தை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம கேட்கணும்.
அதெல்லாம் ராணுவம் மயமாக்கிட்டு இருக்கான். அவன் அமெரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன் போயிடுவோம், ரஷ்யாக்காரன், இவன்லாம் மோதிக்கிட்டு இருக்கானுங்க ஒருத்தன். நீ ஏன் அதில் போய் என்ன தலையிட்டு நீ என்ன போட்டி போடுறேங்கிற? உனக்கு பிரச்சனை தான் பேசு, தேவையான அளவுக்கு வச்சுக்க. முழுசா ஒரு ராணுவ மயமாக்கிட்டு பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவன் வலுவா இருக்காங்க. அந்த பயில்களுக்கெல்லாம் கொள்ளையடிச்சு உலகத்தை கொள்ளையடிச்ச பயிலும், அமெரிக்காக்காரன் பயிலும், ஐரோப்பாக்காரன் பயிலும், ரஷ்யாவும் உலகத்தை கொள்ளையடிக்கிறவனுங்க. அவன் வலுவா இருந்துட்டு அவன் ராணுவ செலவு பண்றான். நீ அந்த மாதிரி அவனோட போட்டி போட முடியுமா? எதுக்கு அது நமக்கு? அமைதியா பேசி தீரலைன்னா போருக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போ ராணுவத்தை கலைக்க சொல்லி நம்ம எல்லாம் ராணுவம் இருக்கத்தான் வேணும். இந்தியாவுக்கு வலுவா தான் இருக்கணும். இப்படியா அமெரிக்காக்காரன் போட்டியா வைக்கிற மாதிரி நமக்கு என்ன போய் ஏன் போட்டி போடுறதுங்கிறேன்? அதுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்? அதையெல்லாம் மாத்தி அமைக்கணும். அதெல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அண்ணாவுடைய பிறந்த நாள்ல நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. இந்திய கடுமையா எதிர்ப்புன்னு சொல்றாரு. தேர்தல் வந்தாலும் சொன்னாலும் உறுதியா எதிர்க்கிறாருல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க இருக்கிறாரு? என்ன இருக்கிறாரு? நம்மகிட்ட பேசுறாரு. எதுக்கு 2 மைக்கில் இந்திய எதிர்த்து மத்திய அரசுக்கு என்ன நெருக்கடி கொடுறாரு, என்ன கோரிக்கை வைக்கிறாரு, என்ன தடை பண்ணியிருக்காரு, தடுத்திருக்காரு. ஒவ்வொரு பேரும் இந்தியில தான் அவங்க கொண்டு வர்றான். இப்ப புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சமஸ்கிருதத்திலும் திணிக்கிறார்கள். அன்னிலேருந்து திணிக்கிறான் சமஸ்கிருதத்தை. ஆரம்பத்திலேருந்து காங்கிரஸ்காரனும் பாஜகக்காரனும் ஒண்ணு. ஏன்னா பிராமணால் பாஷை இல்லையா? அது தேவ பாஷையாச்சு. அவள் பேசுற பாஷை, அவளுக்கும் அது தாய்மொழி இல்லை. அதானே பிரச்சனை. அவனுக்கும் தாய்மொழி இல்லை. அதை வச்சுக்கிட்டு அதை திணிக்கிறான். அதுக்கு செலவு பண்ண நம்ம வரி பணத்தை. அந்த மாதிரி இந்திய திணிக்கிறது. இதை என்ன தடுத்துட்டீங்கன்னு கேட்குறேன் நாங்கள். ஸ்டாலின் அதை பகிரங்கமாவது என்னென்னது பண்ணாதுன்னு சொல்றாரா? இந்த சட்டங்களுக்கெல்லாம் ஹிந்தி பேரை கொண்டு வந்தேன். ஐபிசியா இருக்கட்டும், சிஆர்பிசியா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்றும் தெரியல. நம்பரை மாத்தினேன், மொழியை மாத்தினேன், இதை மாத்தின தப்பு அப்படின்னு சொல்றாரா? அவன் ஜல்ஜீவன் சொன்னானா அதுதான் நீ திருப்பி வாந்தி அடிக்கிற. ஜல்ஜீவனுக்கு 3 கோடி தர வேண்டியதல்ல அப்படின்னு சொல்ற. என்னன்னு புரியல. ஜல்ஜீவன் என்னன்னு தெரியல. எதுவும் சலம் பிடிச்சி போச்சா என்ன? எவனுக்கு சலம் பிடிச்சி போச்சா? மந்திரிகளுக்கு சலம் பிடிச்சா செலவு பண்ணி மத்திய அரசு செலவு பண்றது தரலையா? முதல்வருக்கு மந்திரிகளுக்கெல்லாம் சலம் பிடிச்சி போய் அதுக்கு அந்த மருத்துவ செலவு தர முடியாதுன்னா என்னன்னு தெரியல. ஜல் ஜீவன் என்ன அது? அதெல்லாம் எப்படி உச்சரிக்கிறீங்க? ஜல் சக்தி அப்படிதான் உச்சரிக்கிறீங்க நீங்க, அப்படிதானே எழுதுறீங்க. அதெல்லாம் முடியாது. நான் தமிழ்ல தான் எழுதுவேன். நீ என்னையே சொல்லியிருக்கியா? அது ஒரு போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறியா எழுதி? அவன் இந்திய திணிச்சிட்டு இருக்கான். ஏன் திணிக்கிற தேவைன்னா இவ்வளவு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கு, லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்தி படிக்குது தமிழ்நாட்டில். நாங்க என்ன இந்திய தடுத்தா விட்டோம் என்று பேசினால் தானே ஸ்டாலின். இந்திய என்றும் எதிர்ப்போம். எங்க எதுக்குற? அது புகுந்துருச்சு முழுசா. தமிழை அழிக்க பாக்குறது, எல்லாம் அழிக்க பாக்குறது அந்த அளவுக்கு இருந்துருச்சு. அப்புறம் மாநிலத்துக்கு உரிமை, எந்த உரிமை மீட்டுங்கங்கிற? நீங்கெல்லாம் உங்க அப்பா அவெல்லாம் கூட்டணியில இருக்கும்போது தான் காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தான் ஜிஎஸ்டி திட்டத்தை கொண்டு வந்தான். அதாவது மாநில அரசுக்கு வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து இருந்த விற்பனை வரி வசூலை ரத்து பண்ணி இந்திய அரசு வசூல் கிட்ட கொண்டு போனவங்க உங்க கூட்டணி ஆட்சி. அதை செயல்படுத்தினது பாஜக ஆட்சி. அவன் 2 பேரும் அண்ணன் தம்பி, காங்கிரஸும் பிஜேபியும். அவன் மாநில உரிமை பறிக்கிறதுல செஞ்சான். நம்ம உரிமை இந்திக்காரனுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அந்த பணம் பூரா இந்திக்காரன் தானே போகுது. அதனால மாநில உரிமை பறிப்புனா பீகாருக்கு, ஊபிக்கு எல்லாம் மத்திய பிரதேசம் ஒன்றும் பறிப்படாது. அவங்களுக்காக தான் பறிக்கிறான் நம்ம உரிமையில. அவன் அரசும் மத்திய அரசும் ஒண்ணுதான். அவன் மொழியில தான் இருக்கு மத்திய அரசு. அவன் ஆள் தான் அங்க பிரதமரா இருக்கான், அவன் ஆள் தான் அங்க மந்திரியா இருக்கான், எல்லாம் இருக்கான். எல்லா பணமும் அவன் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப கணக்கு சொல்றாங்களோ, ₹1 பீகார் வரி கொடுத்தீங்கன்னா ₹5 அவனுக்கு திருப்பி போகுதுங்கிறாங்கல்ல. அதனால அவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஒரு பிரச்சனை இல்லை. எனவே இப்படி எந்த வகையில நீங்க உரிமையை மீட்டுருக்கீங்க அல்லது அந்த 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 உரிமை மீட்பு எழுச்சிய தமிழ் மக்கள்கிட்ட இருக்க நீ தான் பொற்காலம்னு சொல்லிட்டு இந்த போதையை ஓட்டிட்டு இருக்கீங்க. போதை, திராவிட போதையை ஊட்டிக்கிட்டு எங்க ஆட்சி பொற்கால ஆட்சி, உலகத்திலே இல்லாத ஆட்சி, அப்படி பண்ண தொழில் வளர்ச்சி. அப்புறம் உனக்கு என்ன உரிமை நீ மீட்பங்கிற? அப்படின்னா உரிமையை மீட்ப. எனவே இதெல்லாம் ஏமாற்று வேலை. இப்ப அவன் நேரடியா பகைவனா இருந்து பறிக்கிறான். இவன் அவனோட உடந்தையா இருந்து திராவிட கட்சிக்காரங்க மாநில உரிமையும் கேட்கறது இல்லை, இந்தி மொழி திணிப்பையும் தடுக்கிறது இல்லை, சான்ஸ்கிரிட் திணிப்பையும் தடுக்கிறது இல்லை. எல்லாம் கூடுங்கூடாளியா இருக்கிறவங்க. தடுக்கிற ஆற்றலோ யோக்கியதையோ திராவிட கட்சி திமுக அதிகமாக கிடையாது. முதல்ல எதையும் தடுத்தேன்னு சொல்ல முடியாது. அதை எதிர்த்து பகிரமா குரல் கொடுக்குறியா? இந்தி திணிப்பை எதிர்த்து 10 சொல்லிட்டு போறேன். என்னென்ன திணிக்கிற, இது கூடாது அது கூடாது, ஏதாவது ரெசிஸ்ட் பண்ணி எதிர்த்து ஒரு மக்கள் மயமா ஒரு போராட்டத்தை, ஒரு சட்டப்படியான ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு ஏதாச்சும் வழிகாட்டிருக்கியா? ஒன்றும் இல்லை. தேர்தலுக்காக ஏமாத்துற. அதனால இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாடுகள்ல மக்கள் எழுச்சி கொண்டால்தான் நம்ம இந்த இந்திய திணிப்பெல்லாம் தடுக்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். அது இல்லாத போது இந்த கட்சியெல்லாம் ஒன்றும் தடுக்காது.
இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுதான். நீங்க போராடவே இல்லைங்கிறீங்க. திமுக மாணவர் அணிலாம் இப்ப போராடுறாங்க, இந்தி திணிப்பு எதிர்த்து போராட்டங்கள் நடத்துறாங்க, மக்கள் போராட்டம் தேர்தலுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநில அதிகாரம் வேணும்னு சொல்லி வழக்கறிஞர் குரியன் தலைமையில ஒரு குழு அமைச்சு அந்த குழு கூட கூடி பேசியிருக்கு, மாநில உரிமைகள் எல்லாம் பத்தி பேசணும்னு சொல்லி. குறைந்தபட்சம் அது கூட செஞ்சிருக்காங்களா? அதிமுக ஐயா, அதிமுக ஒண்ணுதான், அதிமுக ஒண்ணு ரெண்டு, திமுக ஒண்ணுதான். நீ செஞ்சிருக்கீல்ல, உங்க அப்பா போட்டாலும் ராஜமன்னார் கூட அறிக்கை போட்டு நின்றதுன்னு சொல்லி பரிந்துரை வாங்கினார்ல, அது அவர் கேட்டாரா? திருப்பி செயல்படுறது கேட்டாரா? நீ கேட்கறியா? நீ இப்போ ஒரு குழு போட்டிருக்கியா? அந்த குழு போட முடிவு என்னாச்சு? மாநில உரிமைகளுக்கு ஒரு குழு போடுறீங்கல்ல ஸ்டாலின், உங்க அப்பா போட்ட குழுவுடைய பரிந்துரை எல்லாம் இருக்கு. மாநில அரசை கலைக்கக்கூடிய அந்த பிரிவை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ராஜமன்னார் குழு சொல்லுது. IAS IPS அதிகாரிகள் நியமனம் என்பது மத்திய அரசு கையில் இருக்கக்கூடாது, அந்த சர்வீஸை ரத்து பண்ணணும் என்று ராஜமன்னார் குழு கேட்டிருக்கு. அதை சட்டமன்றத்தை நிறைவேற்றி 1974 அனுப்பியிருக்காரு உங்க அப்பா கருணாநிதி. நீ கேட்டிருக்கியா? நீயாவது ஸ்டாலின்? ராஜமன்னார் குழு பரிந்துரை எங்க சட்டமன்றத்துல அப்ப மேலவையும் இருந்துச்சு, மேலவையிலையும் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். அது மாதிரி IAS IPS கூடாது கேட்டிருக்கியா? யாரை ஏமாத்துறீங்க? கூட்டணி எல்லாம் அடியாள், நீங்க எல்லாம் சேவகன். இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு சேவகர்கள், நீங்க எல்லாம் அடியாள் மாதிரி இருந்துட்டு கிடக்குறீங்க. சும்மா இந்த நம்ம தமிழர்களுக்கு, அதுவும் இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி காலம், இது தமிழ் தேசிய உணர்வு வளர்ந்துருக்கு. எனவே இந்த தமிழர்களை ஏமாத்துறதுக்காக இந்திய எதிர்க்கிறது போலவும் மாநில உரிமை கேட்கறது போல நடிக்கிற, இந்த 2026 தேர்தலுக்காக நடிக்கிற உன் நடிக்கெல்லாம் அம்பலமாகி உன் பவுடர் எல்லாம் களைஞ்சு அப்படியே ஒளிட்டு எடுக்கு, முக பவுடர்லாம். ஆமா, அவ்வளவுதான். உன்னை மாநில தமிழ்நாட்டு உரிமைகளை காட்டி கொடுக்குற கட்சி தான் கழகங்கள், திமுக அதிமுக. அடமானம் வச்சு சொந்த பதவி, அதுல வேட்டை, லாப வேட்டை பார்க்குற கட்சிகள் தான் உங்களுக்கு இருக்க தவிர மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக துளியும் கவலைப்படாத, உரிமை கேட்காத ஒரு இயக்க கட்சிகள் நீங்கள் எல்லாம். அது எல்லாருக்கும் தெரியும். நன்றிங்க. நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.